வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 8 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. எதிர்பார்த்தது போலவே காற்று பகுதி கணவாய் பகுதிகளில் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு மழை பொழிவு தொடங்கிவிட்டது. பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில் கனமழை. சுமார் இதுவரைக்கும் 5 சென்டிமீட்டருக்கு மேலே சில இடங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, பெய்துவிட்டது, மேலும் தொடர்கிறது. சில இடங்களிலே 10 சென்டிமீட்டர் வரைக்கும் உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, அதாவது திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி, கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, கரூர் மாவட்ட பகுதிக்கெல்லாம் பொழிய போகிறது, பொழிந்து கொண்டிருக்கிறது. அதே போல் தேனி மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதியிலையும் மழை, கர்நாடக எல்லை ஓரத்திலையும் மழை. இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் கனமழை, ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழை. வேலூர் மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவு முன்னேறி வருகிறது, கடும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு. இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு தற்பொழுது பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் மேற்கு காற்றும் ஒன்றிணைந்து அந்த இடத்துல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து கேரளா நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அதே போல தேனியிலிருந்து மூணாறு பகுதி நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அவை மீண்டும் திரும்பி கிழக்கு நோக்கி மழை மீண்டும் வரும் வரை மழை தொடரும். அதாவது உடுமலைப்பேட்டை பகுதியில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு மேல் 2 மணி நேரம் வரைக்கும் பெய்து கொண்டிருக்கு. இப்போ வரைக்கும் இது மேற்கு நோக்கி மெல்ல நகர்ந்தாலும் மேற்கிலிருந்து மீண்டும் கிழக்கு நோக்கி வந்து தாராபுரம், கரூர் மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி இதெல்லாம் இந்த பிறகுதான் நிற்கும். ஆகவே இன்னும் மழைப்பொழிவு தொடரவே வாய்ப்பு இருக்கு. அதே போல செஞ்சேரி மலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்க போகிறது. நீலகிரி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்க போகிறது. மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால தான் கிழக்கு நோக்கி மழைப்பொழிவு தொடங்குவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. கண்டிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு பிறகு கிழக்கு நோக்கி மழை மேகங்கள் திரும்பும். அதாவது இருகாற்று இணைவு என்பது கிழக்கு மாவட்டங்களில், அதாவது உள் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள், கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடை செய்யும். ஏற்கனவே கர்நாடகாவின், அதாவது வடமேற்கு வெப்பநீராவியை வங்க கடலோரத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று குளிர்வித்து மழைப்பொழிவை வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொடுத்து கொண்டிருக்கு. அது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் கொடுக்க இருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட மழை கரூர் மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் கனமழை பொழிவை கொடுத்து அதனடுத்து நாமக்கல், சேலம் மாவட்டத்திற்கும் கனமழை பொழிவை கொடுக்கும். இந்த அறிவிக்கலைன்னா அந்த மாவட்டத்துக்கு நாளை, தயவுசெய்து புரிஞ்சுக்க, அறிவிக்காத மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை நான் அறிவித்திலே வர பாருங்க. மதுரை, திண்டுக்கல், அதுக்கு அடுத்தது மதுரையோட வடக்கு பகுதி தான் நீ உறுதியாக தெரியுது. திண்டுக்கல் உறுதி. திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், அப்புறம் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி வடக்கு, திருச்சி மாவட்டத்திற்கும் திருச்சி மாநகருக்கு கனமழையே தெரிகிறது இன்றைக்கு முன்னிரவிலேயே. பிறகு அந்த மழைப்பொழிவு அப்படியே டெல்டாவின் கடலோரத்துக்கு வருவதற்கு இன்றைக்கு வாய்ப்பு குறைவாக தெரிகிறது. நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு கடலோரம் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாளை உறுதினு சொல்லியிருக்கிறோம். நாளை உறுதி. இன்றைக்கு ஒதுக்கி இருக்கிறது அறுவடை செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வைக்கோலை திரட்டுவதற்கு நாளை வாய்ப்பாக அமையும். நாளை வைக்கோல் திரட்டுவதற்கு வாய்ப்பு. இந்த மழைப்பொழிவு திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் டெல்டா மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் வரைக்கும் கூட வரலாம். புதுக்கோட்டைக்கும் வரும், சிவகங்கைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடலோரம் எட்டாது. ஏன்னா கடற்காற்று உள்ளே போகிறது தான் அங்கே போய் மழைப்பொழிவை ஏற்படுத்துது. பாலக்காட்டு கணவாயில் வரக்கூடிய அரபிக்கடல் காற்றும் வங்கக்கடலில் உள்ள நுழையக்கூடிய கடற்காற்று தான் இதை குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. வளிமண்டல சுழற்சியும், காற்று சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி, ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரையொட்டி நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி, தென்மேற்கு வங்கக்கடல் சுழற்சி குமரி கடல் பகுதியில் தென் மாவட்டங்களுக்கு மேல் நீடித்து கொண்டிருக்கு. குமரி கடல் பகுதியில் இதனால் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தீவிரமடைய போகிறது. மேலும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில், வங்கக்கடல் பகுதி தொடங்கி தென்னிந்திய வளிமண்டலத்திலையும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்குது. இதனால கொல்கத்தா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை தாங்க.
இதில் கொல்கத்தாவிலிருந்து சென்னை, ஆந்திர பிரதேசம், நெல்லூர் வரைக்கும் கிழக்கு கடலோர மழை. அப்படியே அது மேற்கு தொடர்ச்சி, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மழை அப்படியே உள்ளே வருது பாருங்கள், வேலூர், அப்படியே திருப்பதி, அப்படியே மழை பொழிவை கொடுத்து நீலகிரி வரைக்கும் மழை பொழிவை கொடுக்க போகுது. அப்படியே தென்மேற்கு பருவ மழை பெய்யக்கூடிய இடத்துல எல்லாம் வலுத்த வெப்பசலன இடிமழை பொழிவு வளிமண்டல சுழற்சி காரணமாக பெய்து கொண்டிருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு நள்ளிரவுக்குள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூரோட உள்பகுதி, விருதாச்சலத்திற்கு மேற்கே கடலோரம் வர்றது இன்னைக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப தூரம் நெருங்கி வந்துடாது. கொஞ்சம் விருதாச்சலத்துக்கு கொஞ்சம் கிடைக்க வரலாம், அவ்வளவுதான். அதே போல் ஏற்கனவே மதியம் பெய்திருக்கணும், அந்த இடத்துல பெய்த மழைக்கெல்லாம் அந்த இடத்துல மதியமே பெய்து விட்ட சில இடங்களில் மீண்டும் நாளை மழைப்பொழிவு இருக்கிறது. அந்த இடத்துல எல்லாம் மதியமே நாளைக்கு. இன்றைய அறிக்கை கேளுங்க. இன்றைக்கு அப்படியே கடலூர் உள்பகுதி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்பகுதி மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அவ்வளோதான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கு இன்றைக்கி வாய்ப்பு குறைவாக தெரியுது. இருந்தாலும் குறைவான மழைப்பொழிவை தான் கொடுக்கும். மதியமே மழை பொழிந்துருச்சு, அங்கே எல்லாம் பல இடங்களில் மதியமே மழை பொழிந்து விட்டது. இப்படியே அப்படியே ஆந்திர பிரதேசம், கர்நாடகா பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும். ரைட், நாளைக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்களுக்கு மழை குறைவாக இருக்குமோ என்கின்ற சந்தேகத்தில், கடும் குழப்பத்தில் இருந்தீங்க. அடித்து சொல்றேன், அக்டோபர் மாதம் இறுதி வரைக்கும் தினசரி மழை தான். இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில் மழை பெய்திருக்க மகிழ்ச்சியா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒதுக்கிக்கூடிய பகுதியெல்லாம் பெய்ய போகுது. ஒருவேளை இன்னைக்கு ஒதுக்கிருந்துச்சுன்னா நாளைக்கு அந்த இடத்துல பெய்யும், நாளைய மறுநாளும் பெய்யும், இந்த மாத இறுதி வரைக்கும் பெய்யும். வடகிழக்கு பருவமழை ஒரு நிகழ்வு வலுவாகும் வரைக்கும் இந்த சாதாரண நிகழ்வாலேயே நிறைய மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகுது. போதும்னு சொல்ற அளவுக்கு பெய்ய போகுதுங்க. நிச்சயமா சொல்லுவீங்க, ஏன் சார் நாங்கள் போதும்னு சொல்றோம்? ஏன்னா நிலத்தடி நீர்மட்டம் உயர்றது கொஞ்சம் கஷ்டம், லேட் ஆகும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே தினம் மழை பெஞ்சா நீங்கள் என்ன போதும் சொல்லுவீங்க. தினம் மழை பெய்ய போகுது. மாத இறுதி வரை சந்தேக பார்வை தீர்க்கும் அவைகளை இன்றைக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னும் தென் மாவட்டங்களையும் அதே தான் பெய்ய போகுது. இந்த மாத 15ஆம் தேதிக்கு மேலே தென் மாவட்டங்களுக்கு அதிகரிக்க போகுது மழை. எல்லா மாவட்டங்களுக்கும், தூத்துக்குடி எல்லாம் சராசரி கூடுதலாக போகுது. எல்லா உள் மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோரம் தினம் மழை வந்துடும். சரி, டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை உறுதி. நாளை மதியமே ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கம். நாளை மதியமே மழைப்பொழிவு தொடக்கம் 9ஆம் தேதி. ஆனால் 9ஆம் தேதி டெல்டாவுக்கு மதியம் தொடக்காது. உள்ளே டெல்டாவின் கடலோரத்திற்கு நாளை இரவு கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும். 10ஆம் தேதி கனமழை இருக்குது. 10ஆம் தேதியும் இருக்கும். தினம் மழை தாங்க. டெல்டாவோட கோடியக்கரை முனை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், எங்கேயும் போயிடாது. கொஞ்சம் மழை பெய்யட்டும். அதிக மழை பெஞ்சால் முளைப்புக்கு பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே கொஞ்சம் மழை பெய்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பெய்துகிட்டு இருந்தால் தான் பயிர் வளரும். வேதாரண்யம், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிக்கு அளவான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். பயிர்கள் முளைப்பதற்கும் வளர்வதற்கும் ஏற்ற மழை. அதற்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள்லாம் அதிகமாகிடும். அப்போ வடகிழக்கு பருவமழைனாலே அது கடலோரம் தானே அதிக மழை பெய்யும். இந்த ஆண்டு கடலோரமும் அதிக மழை பெய்யும், உள்ளேயும் பெய்யும், மேற்கேயும் பெய்யும், கேரளாவும் பெய்யும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துலையும் வடகிழக்கு பருவமழை வலுத்து பெய்யும், தென் மாவட்டங்களுக்கும் பெய்யும். அதான் இந்த வருஷம் வித்தியாசமான வானிலைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அரபிக்கடல் நோக்கி நிகழ்வுகள் நகரம்னு சொல்லியிருக்கேன். இந்த காற்று சுழற்சி இப்போ குமரிக்கடல் வழியாக நகர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த காற்று சுழற்சிக்கு தமிழ்நாடு வளிமண்டல வழியாக நகரும். இந்த மாத இறுதி வரைக்கும் மிகச்சிறப்பான மழை இருக்கு. படிப்படியாக வங்கக்கடலோரத்துக்கு மழைப்பொழிவு கூடும். பெரும்பாலும் இப்போ காற்று குவிதல் எல்லாமே மேற்கு மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோரமாக கேரள எல்லையோர மாவட்டங்களில் தான் இருக்குது. ஆனால் பிறகு அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். இந்த கடல் ஓரத்துக்கு வர்றதான் சரி போராட்டமாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கிழக்கு காற்று போய் தான் அதை மழையே உண்டு பண்ணுது, மேற்கு காற்றும் உண்டு பண்ணுது. ஆனால் அங்கே மரங்கள் ஈஸியாக குளிர்வித்துருது, அதனால நிறைய மழைப்பொழிவு கிடைக்குது. கடலோரத்தில் கடற்காற்று உள்ளே நுழைகிற காரணத்தினாலே உள்ளே தள்ளுகிறது. மேலடுக்கில் போய் காற்று சுழற்சியும் எதிர்த்து அங்கேயே குளிர்வித்து விடுகிறது. வெப்ப நீராவி கடலோர வரை கொண்டு வராமல் அங்கேயே குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. இருந்தாலும் அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு கூட அதிராமப்பட்டினத்திற்கு தெற்கே பட்டுக்கோட்டை உட்பட மணமேல்குடி, ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி இதெல்லாமே நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுத்தது. நாளையும் அதுபோல் கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக மழை இருக்கு. மழை ஒதுக்குகிறதே என்ற கவலை வேண்டவே வேண்டாம். இன்று பெய்யும் இடத்தில் நாளையும் பெய்யும், வரக்கூடிய நாட்களில் பெய்யாத இடத்திற்கும் பரவலாகி பெய்யும்.
படிப்படியாக மழையோட அளவும் படிப்படியாக மழையோட தீவிரமும் மழையோட அளவும் மழை பொழியும் நேரமும் எல்லாம் அதிகரிக்கும். வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு மேலே மதியமே மழை பொழிவு தொடங்கும், மாலை மழை என்பது. அதுக்கப்புறம் 12 மணிக்கு மழை பொழிவுன்னு தொடர்ந்து சொல்லியிருக்கேன். அப்புறம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18-19 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் கடலோரமும் கனமழை உண்டு, மேற்கேயும் கனமழை உண்டு, அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை உண்டு. வடகிழக்கு பருவமழை தொடங்கினால் ஆரம்பத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகத்தான் தொடங்கும். சாதாரண நிகழ்வால் வலுத்த மழைப்பொழிவை கொடுக்கும், பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் ஒரு சீரான மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு, பரவலான மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. நம்பிக்கையுடன் இருங்கள், வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள். அறுவடை விவசாயிகள் மழை இடைவெளி கிடைக்கும், அறுவடை செய்வோம் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையோட பொழிவோட நேரமும் மழையோட அளவும் அதிகரிக்கும் என்பதனால வாய்ப்பு கிடைக்கும் போது அறுவடை செய்திருங்க. அதுக்காக அவசரப்பட்டு பச்சையாக அறுவடை செய்திட வேண்டாம். ஒரு தினசரி முற்பகலில் இடைவெளி கிடைக்கும், மதியத்துக்கு மேலே தான் மழை பொழிவு தொடங்கும். இப்போ வரைக்கும் மாலை தொடங்கிட்டு இருக்கு, மதியம் தொடங்குற மழை தொடர்ந்து நீடிக்காது. இப்போ மாலை வருது மழை, அப்புறம் மதியமே வரும். அப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே 11-12 மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். காலையில் இடைவெளி கிடைக்கும். இந்த இடைவெளியெல்லாம் திட்டமிட்டு வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து அறுவடை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.